That's right. We are ஒரு at சிறிய a வகை downrange ராக்கெட்டா distance of 20 இருந்தாலுமே ஒவ்வொரு திட்டமும் நம்மளுடைய விண்வெளி துறைகளோட மணிமகுடத்தை அலங்கரிக்கக்கூடிய ரத்னக்கற்கள் தான். அந்த வகையில தனியாரின் முழுமையான ஒரு திட்டமாக இந்த விக்ரம் 1 விண்ணில் சீறி பாயக்கூடிய காட்சிகள், அதோட சைஸை பார்த்ததாலே என்னவோ ஒரு பிரம்மாஸ்திரம், நம்ம இதிகாசங்கள்ல பார்த்து பழகின கேட்டு பழகின ஒரு பிரம்மாஸ்திரம் வான கிழிச்சுக்கிட்டு போற மாதிரியான ஒரு காட்சியை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது ஒரு 11:30க்கு பிளான் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான். ஒரு 35 நிமிஷம் தாமதமானாலுமே நல்லபடியா தற்பொழுது விண்ணில் தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த விக்ரம் 1. அங்க வெற்றி களிப்பும் ஆரவாரமும் அங்க களத்துல எதிரொலிக்கிறது. உங்க இல்லங்கள்லயும் உங்க வரவேற்பறையிலையும் எதிரொலிக்கும் நான் நம்புறேன். அங்க பல்வேறு விஞ்ஞானிகள், அங்க அமைச்சர் நாரா லோகேஷ், ஆந்திர மாநில தொழில்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் அவர்களும் கூட வந்திருக்காரு இந்த ராக்கெட் லான்ச் பாக்குறதுக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்திருக்காங்க. இஸ்ரோவின் முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே அங்க குழுமி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் இத்தனை முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்காங்கன்னா, ஒரு பிரைவேட், ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற ஒரு தனியாருடைய என்ட்ரி. இது அந்த நிறுவனத்திற்கான வருகை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய விண்வெளி துறையில தனியார் பங்களிப்புடைய ஒரு பிரம்மாண்ட வருகையை குறிக்கும் விதமாகத்தான் இந்த விக்ரம் 1 மிஷன் ஆகமனுடைய இந்த பயணத்தை நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வழக்கமாக இஸ்ரோ அதிகாரிகள் மட்டும் வரக்கூடிய இந்த இடத்துக்கு இப்போ தனியார் நிறுவனம் முழுசா உள்ள வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதுனால அமைச்சர் வரைக்கும் உள்ள வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுமே இந்த திட்டத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அங்க பாருங்க, இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த உங்க வந்து ஒரு வெற்றி களிப்போட கண்ணீர் மல்க இதை கொண்டாடக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்கிறோம். ஏன்னா பல ஆண்டு உழைப்பு. ஒரு ராக்கெட் லான்ச்னா வந்து நேத்து டிசைட் பண்ணி இன்னைக்கு லான்ச் பண்றது கிடையாது இல்லையா? ஒரு மாத கணக்கா, வருட கணக்கா பல்வேறு விஞ்ஞானிகளுடைய கடின உழைப்பு, நேரம் பார்க்காம உடைச்சு ஒரு வெற்றிகரமா ஒரு ராக்கெட்டை விண்ணில் செலுத்துறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்ரோ மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு இதை கட்டமைச்சு கொண்டு போறதே ஒரு மிகப்பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலையை வந்து சுலபமாக்கி இருக்காங்க தனியார் உள்ள வர்றதுக்கும். சோ இஸ்ரோ கடந்த காலத்துல பட்ட கஷ்டத்தை இப்ப தனியாருடைய என்ட்ரிக்கு களத்தை அவங்க சுலபமாக்கி விட்டுருக்காங்க. அதனுடைய பிரதிபலனாகத்தான் இன்னைக்கு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடைய இந்த விக்ரம் 1 ராக்கெட் தன்னோட 350 கிலோ எடையுள்ள பேலோட சுமந்துக்கிட்டு வெற்றிகரமா விண்ணில் சீறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு கரகோஷம் எழுப்பி இந்த தருணத்தை, இந்த பொன்னான தருணத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துடலாம். And as you can see on your screens, we have near exact following of the intended trajectory. The two dotted, the two lines on your screen essentially indicate the current performance of the vehicle, and it closely matches with prediction. This is on your screen on board from stage 3. What you see is the rocket plume and the nozzle, and Earth, our home. What a beautiful view! क्या सुंदर दृश्य है हमारी पृथ्वी का. S3 performance normal. और तृतीय चरण का परफॉर्मेंस. நேர்களே, ஒரு சுவாரஸ்யமான காட்சி நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை நாளா நம்ம அனுப்பின ராக்கெட்ஸ் எல்லாமே அது விண்ணில் சீறி பாயறத நம்ம தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ சம்பந்தப்பட்ட ராக்கெட்ல இருந்தே அதுலயே கேமரா அட்டாச் பண்ணப்பட்டு அதனுடைய பயணத்தோடைய காட்சிகளும் இப்ப வந்துட்டு இருக்கு. இந்த ராக்கெட் மேல போறத கீழ இருந்து நாம பார்த்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அமெரிக்கா, நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க எல்லாம் கொண்டு வந்த அவங்களுடைய பாதையில தற்பொழுது விக்ரம் 1 தன்னுடைய பயணத்தை நேரடியாக விண்வெளியிலிருந்து நம்முடைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அழகிய புவியுடைய அழகிய காட்சிகள் விக்ரம் 1 ராக்கெட்ல இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமாக நமக்கு நேரடியா வந்துகிட்டு இருக்கு. விக்ரம் 1ஓட சேர்ந்து இப்ப நாமும் பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்ச்சியும் அது நமக்கு தர்றது வந்து நிஜமாவே இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட்னே நம்ம சொல்லலாம். இத்தனை நாள் இந்திய விண்வெளி துறையில பார்க்காத ஒரு காட்சி இப்பொழுது விக்ரம் 1ஆல நமக்கு சாத்தியப்பட்டிருக்கு. விக்ரம் 1உடைய விண்வெளி பயணத்துல நாமும் இணைஞ்சிருக்கோம். கூட அந்த விக்ரம் 1ஓட பயணத்தோட நாமளும் சேர்ந்து போற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தருது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்திய பரப்பை விட்டு மேல போகும்போது அந்த புவியுடைய அந்த நீல நிறம், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்கள்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளவு ரம்யமான காட்சி. விக்ரம் 1ஓட பயணத்தை தான் நாம இப்ப தொடர்ந்து திரையில பார்க்கிறோம். வெற்றி ஆரவாரம் அங்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. From the launch control center where the teams are extremely elated and excited. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.